அண்ணே, என்னைய அம்மா நேத்து அடி அடின்னு அடிச்சுட்டாங்கண்ணே. எனக்கு தூக்கமே இல்லைண்ணே. நீ வந்து கேட்க மாட்டியாண்ணே? நேத்து அவங்களுக்கு வீட்ல வச்சிருந்த சிக்கனை எடுத்து ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டேண்ணே. என்னை பெரு பெரு பெருன்னு அடிச்சுட்டாங்கண்ணே. அப்படிதான்டா அடிப்பாங்க. நீ சிக்கன அவங்களுக்கு திங்கிறத நீ எடுத்து தின்னன்னா, அவங்களே வீட்ல வாரத்துக்கு 1 நாள் தான் சிக்கன் வைக்கிறாங்க. அது அவங்களுக்கே அந்த நாய்களுக்கே காணாது. நமக்கு நாயின்னு நினைக்க மாட்டாங்க. நம்ம வீட்ல புள்ள மாரி அவங்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு ஆவின் பால், பசும்பால், நெய் பால் இப்படின்னு குடுத்து நம்மள ஊக்கமா வளர்த்துட்டு இருக்காங்க. சிக்கன், மட்டன் நம்ம சாப்பிட்டா நோய் வந்துரும். அந்த நோய வந்து நமக்கு வரக்கூடாதுன்னு தான் அவங்களே தின்னுக்கிட்டு இருக்காங்க. அது உனக்கு புரியலையாடா? நீ சொன்னத கேளுடா. இனிமேல வந்து கண்டமானி திங்காத. உடம்புக்கு கேடாயிரும். சுகரு, பிரஷரு, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால புரிஞ்சுக்கோ. இன்னும் வரக்கூடிய காலத்துல பார்த்தோன்னா, ஒரே டாக்டர் எல்லாருமே என்ன பண்ண போறாங்கன்னா, மெடிசன் தான் சாப்பிடுவாங்க மக்களு. நம்ம தான் இப்பயே வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கலாம் சாப்பிட்டு ஃபாஸ்ட்டா கிளம்ப ஆரம்பிச்சுட்டோம். அதனால நம்ம சத்தான பால், தயிர் இதே மாரி மட்டும் சாப்பிடுவோம். அப்பதான் ஆரோக்கியமா இருக்கலாம்.